ஏய் அது என்ன அப்படி குத்து குத்து இருக்கிற மருந்த சந்தன மாதிரி ஆடுறா. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்க போரா போச்சு. எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். எதுக்கு கொடுத்த? நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. ராத்திரிக்கு இவனும் செத்து போயிருவா. இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு. குறாதா? ஏய்யா அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். ஏன்டா கோழி மூட்ற? அவன் கோழி மூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டேன். நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா இதென்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. குறாதா? என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபின்னு ஊத்திடுவாங்க. ஏமா அவன் கேட்கறான்னு கொடுக்குற அறிவில்ல? அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டானா விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டை உருண்டையா உருட்டி 1 ரூபா 2 ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்கு தான் இப்ப கிராக்கி. 4 பில்டிங்க்கு வச்சமா, 4-5 பேர் மேல வீசினமா, 4-5 லட்சத்தை சம்பாரிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா ஆமா. வைத்தியரே நான் எப்ப போவேன்? பெண்ணால போயிருவியா? வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியரே வைத்தியரே, என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க. நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய் நீயே வந்த, நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்ட. எந்தர்றா? எனக்கு என்னமோ இங்கே தங்கணும் போல தோணுது. ஏண்டா இது என்ன லாஜா? எந்தர்றா? அட அப்பா என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா பேரு? செவந்தகனுங்க. டேய் செவத்தக்கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா நான் சொல்ல இவர் சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா நான் பேசுறேன், இவர் தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. என்ன பண்ண நீ? இல்ல படுன்னு சொன்னப்பா. யோ பையா நீ வேற என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களே? ஐயா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன சேர்த்தாட்டேன்னா அவர் யாரோ நான் யாரோ நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது.